அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு இப்போ டைம் கொடுத்துட்டாங்க, ஆனால் டயத்தை கரெக்டாக பெல்லை யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் டயத்தை விட முடிச்சுட்டாங்க. நான் எங்கள் மைக்கு முன்னாடி வந்துட்டேன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்வேன். அதனால் ஒருத்தர் ஸ்பீக்கர் வராதவர் என் டயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறேன். ஒருத்தர் டயத்தை ஒருத்தர் எடுத்துக்க முடியாதீங்க. அவங்கவுங்க டயத்தை தான் அவங்க பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது 1995 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இன்டர்நெட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ எந்த வருஷத்தில் இருக்கோம்? 2026. எத்தனை வருஷம் ஆயிடுது? இப்போ டிஜிட்டலாக யூஸ் பண்ணி, இப்போ நான் வந்து கூகுள் ஃபார்மு, இந்த இன்விடேஷனில் கூகுள் ஃபார்ம் வெறுமனே ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு, பணம் கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு QRL 2 வச்சுருக்கேன். இதில் பல பேர் நல்லா படித்தவர்கள், அது இந்த ஐஓஏல இப்போ நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் கொடுக்கல போட்டிருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணல. இதில் யார் கேட்டான்னா, காலையில் அவங்க ஜஸ்டிஸ் விமலா மேடம், அவங்க வந்து உடம்பு சரியில்லை, அதுக்கு பாருங்க இவ்வளோ எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க? எல்லாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது ஆர்வமும் இருக்குது, இந்த சொசைட்டி நடக்கிறதுக்கு பணம் கொடுக்கணுங்கிற ஆர்வமும் இருக்குது. ஆனால் யாருக்கும் ரிஜிஸ்டர் பண்ண தெரியல, பெரும்பான்மையாக இருக்குது. இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, அப்போ இது கொடுமை இல்லையா? இந்த மாதிரி பல கொடுமைகளை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இதை ஷேர் பண்ணணும் தான் இதை வந்து கொடுமைடா சரவணான்னு சொல்லுவான். அவர் சொன்னது கரெக்டு, கேட்சியாக இருக்கணும்னு சொன்னார்ல சீஃப். கேட்சியாக இருக்கணுங்கிறது ஒன்று. ஏன்னா போகும்போது டேக்அவே. நான் முதல்ல நோட் புக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம், ஏன்னா அதில் எழுதுனா எடுத்துகிட்டு போவீங்கன்னு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கே கடைசியில் கலெக்ட் பண்ணால் நம்ம கொடுத்த நோட் புக்கு இந்த தடவை அதான் நோட் புக்கே கொடுக்கல. டேக்அவேயாக இருக்குன்னு பார்த்தா ஒரு டேக்அவே இல்லை. அதனால் எப்போதும் பிபிடி வச்சு எடுப்போம், இந்த தடவை பாட்டை வச்சு எடுக்கிறோம். 1961 சந்திரபாபு நடித்த படம் குமாரராஜான்னு ஒரு படம். அதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 3வது தான் படிச்சிருக்கார். அவர் எழுதின அவர் ஸ்கிரிப்ட் பாடல், அதை பாடி நடித்தது சந்திரபாபு. ஒன்றுமே புரியலை உலகத்தில். அந்த உலகத்திலேன்னு சொல்லும்போது அவர் மனிதர்களை பார்த்தார். நான் இணையத்தை பார்த்து, நான் பாட்டு கச்சேரி வைக்கவில்லை, அந்த கருத்துக்களை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில கருத்துக்களை முதல்ல சொல்லிடுறேன். காலையிலேருந்து இது ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து படித்த அறிவை விட பட்டறிவு தான் எனக்கு ஜாஸ்தின்னு இல்லை, இருக்குது. ஜாஸ்தின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அது ஹெட் வெயிட் ஆகிடும். அதுக்கு தான் நான் பேசும்போது யாரும் கைத்தட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த பாலுக்கு ஹெட் வெயிட் வந்துடும், அப்புறம் இதோட நிறுத்திடுவார், அதனால் கை தட்ட மாட்டாங்க. அதையே மெயின்டைன் பண்ணுங்க. ஆனால் நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, தட்டிட்டு தான் இருப்பீங்க. பரவாயில்ல, அப்படின்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். அதில் ஏன்னா இந்த மறதிங்கிறது வந்துடுது, அதனால நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த 95 சொல்லிட்டேன். அப்புறம் என்னென்னா, நான் இந்த சந்திரபாபு பாடல் மெட்டுக்கு ஏற்ப இணையத்தை நினச்சி நான் எழுதியிருக்கேன். நான் எனக்கு டாக்டர் சொன்ன தமிழ் அறிவு இருக்குது, அது அதிக அறிவு இருக்குதுன்னு சொல்ல நான் எழுதியிருக்கேன். இப்போ இதில் என்ன முக்கியம்னாக்க, ஒரு கேள்வி கேட்குறது. என்ன சொல்லுவான், ஏன் என்ற கேள்வி கேட்டால் தான் அறிவு வளரும். சத்தானா? நாலேஜ் டெவலப் பண்ணால். அப்போ எம்ஜிஆர் படத்தில் ஒரு ஏன் என்ற கேள்வியை கேட்காமல் வாழ்க்கையில் என்ன வச்சு, அது என்னென்னா டாக்குமெண்டேஷன். நீ பாரு, கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணோம், மனிதர்கள் டாக்குமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதை பெண்களை சொல்லக்கூடாது, எப்போ நடந்ததோ ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னென்னா, ஒரு கொஸ்டின் கேட்குறோம்ல, ஏன்னு கேள்வி கேளுங்க. இப்போ உங்கள் மைண்ட் என்ன, இப்போ என்ன கேட்கணும், டிஜிட்டல் ஏஜ்னா ஏன் நீ இந்த இது போட்டிருக்க தொப்பையை மறைக்க. ஏன்னா ஏன் சாப்பிட்றேன்னு தெரியாமல் கண்டபடி சாப்பிட்டு அது தொப்பை வளர்ந்து போச்சு. ஏன்னா நம்ம மேடையில் நிற்கிறேன்னா ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கும்ல, என்னையா போலீஸாக தொப்பை வர்றான்னு, இவன் என்னத்தை சொல்ல போகிறான்னு நினைப்பாங்களே. அதுக்காக தான் இந்த வேஷம். என் பேரன் கேட்பான், தாத்தா சும்மாவே போகலாம், இதெல்லாம் எதுக்கு போட்டுட்டு போகிறீங்க? இந்த மறைக்க தான்ப்பா போடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போ இந்த ஜோக்குக்கு சொல்கிறத விடுங்க. இது என்ன கேட்கணும்னா, எதாக இருந்தாலும் உங்களை கேள்வி கேட்டுங்க. ஏன் இந்த ஜிமெயிலை நீ லாக் அவுட் பண்ணலை? ஏன் இந்த மெசேஜை நீ ரெஸ்பாண்ட் பண்ணுற? ஏன் ரெஸ்பாண்ட் ஏன்னு கேளுங்க. இது எதுக்குனாக்கா உன்னை காப்பாற்றிக்க. முதல்ல நாலேஜ் டெவலப்மெண்ட்டு இது அது. இப்போ இது ஒரு செய்தி சொல்லிட்டேன்னா இதை எடுத்துகிட்டு போவீங்களா? போகும்பொழுது ஏங்கிற கேள்வி எல்லாம் கேட்பீங்க. பாலு சார் ஏன் வந்தீங்க?
ஏன் லேட்டாக வந்தீங்க, ஏன் எல்லாம் ஏன்னு பிரத்தியார கேட்கும்பொழுது நல்லா கேட்பீங்க. உன்னை கேட்டுக்கிறியா நீ கேள்வி? ஏன் லேட்டாக வந்த, இதுக்கு ஏன் ரிஜிஸ்டர் பண்ணலை, உங்களை கேட்டுக்கிட்டீங்கன்னா சார் நாளைக்கு என்ன சொல்லுவீங்க, ஐஓஎல்ல பிரசிடென்ட்டை சொல்லி எல்லாருக்கும் கூகுள் ஃபார்ம் வந்தால் ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி, பணம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அதனால் அந்த ஒரு அந்த ஏங்கிற கேள்வி. இன்னொரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட். என்ன சொல்கிறேன்னா, டிஜிட்டலுக்கும் ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கும், ஃபிசிக்கல் வேர்ல்டோட இப்போ என்னென்னா ஆணோ பெண்ணோ நிர்வாணமாக ஒரு இன்டர்நெட்டில் வருதுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு சோஷியல் நெட்வொர்க்ஸ்கிட்ட. ஏன்னா இப்போ எப்படி வேணாலும் போடலாம். முதல்ல மார்பிங் இருந்தது, இப்போ வந்து ஏஐ வந்துடுது. என்ன நீ என்ன செய்கிற மாதிரியும் போடலாம். இப்போ அவர் என் பேட்ச்மேட் விஜி பன்னீர்செல்வம், எனக்கு அவர் பிடிக்காது, அவரை வந்து எதையாவது ஒரு அலங்கோலமாக போட்டு விட்டான்னு வச்சுக்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அது எது வேணாலும் போட்டு நான் அவன் இல்லை. இந்த வைத்தியத்தை பாருங்க, அது பழைய ஜெமினி கணேசன் படம்லாம் வந்திருக்கும். பட்ட பகலில் கொலை செய்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, நான் அவன் இல்லைங்கிறான். கோர்ட்டில் போய் அதானே இது எடுக்கிறான். இப்போ நிர்வாணமாக நீ விரும்பி கொடுத்தீங்களோ இல்லை அவனா இது பண்ணானோ எதாக இருந்தாலும் சரி. ஏன்னா இதில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு 35 இயர்ஸ் அவன் என்ன செஞ்சிட்டான், வெப்சைட்டில் இது மேட்ரிமோனி வெப்சைட்டில் அவனுடைய ப்ரொஃபைலை போட்டான். உடனே ஒரு கால் வருது, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம 35 வயசில் போட்டோன்னே உடனே வந்துட்டுன்னா பார்க்குறதுக்கு பெண் அழகு, அதுதானே கவரப் பண்ணுறதுக்கு. இது வந்துங்க, நான் எந்த பெண்ணையும் எனக்கு இவ்வளோ யோக்கியமாக பேசுகிறானா, ஏன்னா என் ஒய்ஃபு டாக்டர் வச்சுட்டு தானே பேசுகிறேன், யோக்கியமாக எல்லாம் பேச முடியுமா? எந்த பெண்ணைங்க அது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நினச்சிங்க, ஒரு ஓவியன் மாதிரி நினச்சிங்க. ஓவியத்தில் பல ஓவியம் இருக்குது எல்லாமே. இப்போ நான் கருப்பாக இருக்கிறதே என்னென்னா, நான் சிறப்பாக இருக்கணும், நல்லவளாக இருக்கணும் தான் அவ்வளோ கருப்பாக ஆண்டவன் படைச்சிருக்கா. இயற்கை, உன் நம்பிக்கை இல்லைன்னா வச்சுங்க. ஏன்னா ரொம்பவாக இருந்தால் நமக்கு ரொம்ப ஆபத்துகள்லாம் வரும், சத்தானே. அதனால் இந்த மைண்ட் செட்டு மாறணும். இப்போ அவங்ககிட்ட சொன்னேன், என்ன பண்ணேன் சார், இந்த மாதிரி வந்து அந்த பெண்ணு உடனே ட்ரெஸ் எல்லாம் அறுத்துட்டாப்ல, என்னையும் பண்ண சொன்னாப்ல. அதாவது எப்படின்னா, இது இயற்கைங்க. ஆண் வந்து ஈர்க்கப்படுறதும், பெண் ஏதாச்சும் செய்ய தான் செய்வான். அப்போ ஏதோ தப்பான காரியம் செய்துட்டான், அதை வீடியோ எடுத்து வச்சா, இதெல்லாம் செட்டப்பு போட்டுட்டு என்ன சொன்னாப்ல, நீ இவ்வளோ பணம் கொடுக்கலன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவா அப்படின்னா. நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னா. அப்படியா, எதுக்கு சூசைட் பண்ணிக்கிறேன் சார், இந்த மாதிரி தப்பான வேலை செய்கிறேன். யார் கூடயும் கெடுக்கலையே, யார் கூடயும் கெடுக்கலை சார், ஆனால் ஒரு தப்பான வேலை செஞ்சுட்டேன், அதை பற்றி பரவாயில்ல, நான் அவன் இல்லைன்னு சொல்லிடு. எவன் பார்க்குறானோ அவனை மூஞ்சி தான் தெரியும்னு சொல்லிடு. அப்படி தெரிய போகிற சொல்லிட்டுனா எவனும் ஓப்பன் பண்ண மாட்டான், சத்தானுங்களா. எவன் ஓப்பன் பண்ணாலும் அவன் மாஸ்டர்பேஷன் பண்ண பேர் வந்துடும், இது ஒன்றும் பண்ண முடியாது. சொன்ன உடனே அவனுக்கு ஒரு தைரியம் வந்துடுது. அப்படி தான் நான் என்ன சொல்கிறேன், மைண்ட் செட்டு மாறணும். இப்போ எந்த பெண்ணையும் நீங்கள் இன்டர்நெட்டில் பாருங்கள், அப்போல்லாம் என்ன செய்வான், ஒரு நல்ல பெண்ணை பார்த்துட்டா நைட்டில் கனவு காணுவான். அதுக்கும் சந்திரபாபு பாட்டு இருக்கு, அவன் கனவில் அவள் வருவா, இவள் கனவில் எவள் வருவான்னு சொல்லி வரும். அதாவது என்னென்னா, அந்த ஒரு இயற்கையான ஒரு இதுதான். இதை நீங்கள் என்ன வச்சுங்க, நெட்டில் வந்துட்டா, நிர்வாணமாக வந்துட்டா, பார்க்காம சூசைட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கேஸு இப்போ தான் கன்விக்ஷன் ஆச்சு, 2007 இன்வெஸ்டிகேஷன் பண்ணது, இப்போ ரீசெண்டாக கன்விக்ஷன் ஆச்சு. அதில் என்ன, இந்த கொடுமைக்கிறதுக்காக சொல்லிட்டு வரேன். அட்வொகேட் கிராஸ் பண்ணுறாரு, சார் அந்த பெண்ணு நிர்வாணமாக குளிக்கிறாங்க, பின்பக்கம் தான் தெரியுது, முன்பக்கம் தெரியல, இவங்க தான் எப்படி போட்டீங்க, இதை லேபுக்கு அனுப்பிச்சிங்களா? சார் இருக்கார், சீடாக்கு மிஸ்டர் ராகேஷ் இருக்கார், அவர் கேட்குறாங்க கேள்வி. எனக்கு அந்த இடத்துல, அதாவது ஜட்ஜும் அவரை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறார், அட்வொகேட்டை. பிபியும் பேசாமல் இருக்காங்க. சார் எந்த பெண்ணை நிர்வாணமாக இது பண்ணாலும் அந்த 67 அட்ராக்ட் ஆகும். நீ அவன் ஒய்ஃபை போட்டால் தான் வந்து அட்ராக்ட் ஆகுமா? இப்படி படிச்சுட்டு வந்திருக்கீங்க நீங்கள் சட்டம், எத்தனை வருஷம் ஆகுதுங்க? நான் 2007 பண்ணதை இப்போ கிராஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான கேள்வி கேட்கலாமா? அதை தான் கொடுமை, இதை தான் நான் கொடுமைன்னு சொல்கிறேன். எனக்கு இதை பார்க்க கொடுமையாக இருக்குது. 2007 இன்டர்நெட்டை யூஸ் பண்ணீங்க, இதை ஒரு அட்வொகேட்டுன்னா எல்லாம் படிச்சுட்டு தானே வர்றாருங்க. நான் எல்லா அட்வொகேட்டையும் சொல்லலை, மேடம் அட்வொகேட் இருக்கா, ஒய்ஃப் அட்வொகேட்டு. ஏன்னா நீ தெரியலன்னு சொல்கிறோம். சாரில் தெரியலன்னா, நான் பெரிய பெரிய சீனியர் லாயர்லாம் பார்த்துருக்கேன். வாலு சார் எனக்கு இது சைபர் கிரைம் பற்றி ஒன்றும் தெரியாது, அது மாதிரி ஒத்துக்கிட்டா பரவாயில்ல. அது கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி ஒரு கிராஸ், இந்த மாதிரி கிராஸ் கேட்டோன்னா நான் அதுக்காகவே சொன்னேன், ஒரு ஜட்ஜுக்கிட்ட சொன்னேன், சார் முதல்ல அட்வொகேட்டுக்கெல்லாம் முதல்ல கிளாஸ் எடுக்கணும் சார். இப்போ போன இதில் ஒருத்தர் அந்த மேஜிக் பஸ்ஸுன்னு ஒரு இதில் இது பண்ணேன். அப்போ என்ன ஒருத்தர் சார் போலீஸுக்கு ஒன்றுமே தெரியல சார், டெக்னிக்கல், அந்த போலீஸே எடுக்கணும் சைபர் கிரைமில், வேறு டெக்னிக்கல் பர்சனே போடணும். அப்படியா, போலீஸுக்கு சட்டம் தெரியுமா? அப்போ அட்வொகேட்டாக போலீஸ் ஆகிடணும். அப்புறம் இன்ஜினியரிங் எதானா அவன் இன்ஜினியர் ஆகும்.
அப்படி கிடையாதுங்க. போலீஸ் என்ன நடந்ததோ அதான் கொண்டு போகணும். முழு சட்டம் தெரிஞ்ச அட்வொகேட் வரணும்னு அவசியம் இல்லை. நீ ஃபிட்டின் பண்ணுறியா, நீ என்ன நடந்ததோ அதை கொண்டு சொல்லணும். அது பிபி ஃபிட்டின் பண்ணிப்பார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஒரு இது அவுட் சோர்ஸ் போட. இப்போ டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்காரு, அப்போ நான் டாக்டர் ஆகணுமா? அப்படி ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா போலீஸ் வந்து அந்த எபிலிட்டி இல்லைங்கிறீங்க. ஜட்ஜுக்கு இருக்கா, அட்வொகேட்டுக்கு இருக்கா? அவங்க என்ன சைபர் கிரைம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்களா? அவங்க ஒரு கேஸ் வந்தோன்னா எல்லாத்தையும் அலசி அதை படித்து பார்த்துட்டு வந்து கேட்பாங்க. அப்படி தான் இருக்குது. இது மேலே பேசக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கா இல்லையாங்கிறது அவர் போலீஸ் ஆஃபீஸர், பவர்ஃபுல் போலீஸ் ஆஃபீஸர், ஏன்னா பவரில் இருக்கார், நல்லா ரிட்டையர் ஆனவர், பவர்ஃபுல். அதனால் சொல்கிறேன், அவர் அதை என்ன பண்ண சொல்லட்டும். அதனால் இந்த மைண்ட் செட்டு மாறணும். இப்போ இது வந்து நான் இந்த சந்திரபாபு பாட்டை பாடுறதுக்கு முந்தி, நான் பாடுறேன்னு சொன்னாக்க நீங்கள் நல்லா பாடுவீங்க, நானே பாடிடுறேன். எறும்பு ஊற கல்லுந்தேயம். அதாவது எதுக்கு முதல்ல வேர்டு போடுறோம்ல, ஒன்றுமே புரியலே இணையத்திலே, ஒன்றுமே புரியலே இணையத்திலே, என்னமோ நடக்குது மர்மமாய் இருக்குது, என்னமோ நடக்குது மர்மமாய் இருக்குது. இப்போ ஏன்னா கம்ப்யூட்டருக்குள்ள என்ன நடக்குது மானிட்டர்லாம் தெரியுங்க, உள்ள என்ன நடக்குது தெரியுமா? மூளையில். பாலு சார் நீங்கள் சூப்பராக பேசுறீங்க சார். என்ன சார் இப்படி பேசுறீங்க? பாரு அவன் புகழே பாடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி அவன் மனசில் ஓடும். மனசில் ஓடுறது அப்படி சொல்ல. ஆனால் நேராக பார்க்கும்போது இது நான் எதையுமே பொய் சொல்ல மாட்டேன். பக்கத்தில் நைபர் ஒருத்தர், இந்த டிஜிட்டல் அரசுன்னு ஒரு கான்செப்டே இல்லை சார், நான் இது ஃபங்க்ஷன் வாங்கினேன், இது மாதிரி இப்போ சார் சொன்ன மாதிரி வரல, யூடியூப் அனுப்பிச்சி விட்டேன். இந்த யூடியூப்பை பார்த்து, சார் என்ன சார் பால் சார் நல்லா பேசியிருக்கீங்களேன்னாரு. அப்போ சரி, எனக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் பெரிய இது இல்லை. இவங்க பாராட்டினோன்னா நான் எங்கே போக போகிறேன்? ஒன்றும் போக போகல. சரி, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னு நினச்சிருக்கேன். ஒரு மாதம் கழிச்சு 25,000 எழுந்துட்டார் மேடம். 25,000. பால் சார் என்னை டிஜிட்டல் அரசு பண்ணுறோன்னு சொன்னாங்க, நான் அதை கொடுத்துட்டேன். ஏன் சார் அப்போ என்னை வந்து இந்த வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்களே யூடியூபோட, அது பொய் தானே? என்னை ஏமாத்துறீங்களே, அதான் ஏமாந்து போயிட்டீங்க. அப்போ என்ன மிரட்டுறாரு ஒரு பிரசிடென்ட்டு, என்ன ஏமாத்துனீங்க, நீங்கள் ஏமாந்து போயிட்டீங்க. அந்த ஒரு இதில் அதுக்கு தான் சொன்னேன். இது ஃபஸ்ட்டு தொகையறா. அடுத்தது, கண்ணிலே கண்டதும் உண்மையாய் தோணுது. கண்ணிலே கண்டதும் உண்மையாய் தோணும். யாருக்கு தோணும்? ஏமாளிக்கு தோணும், அறிவாளிக்கு தோணாது. அதாவது அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, எது கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அதுவும் பொய். பாருங்க, அப்படி அதாவது அப்படி இருக்கும்போது கண்ணிலே கண்டது உண்மையா தோணுதா? அது உடனே என்ன பண்றாங்க, அதை ரெஸ்பாண்ட் பண்றாங்க, உடனே ஃபார்வர்ட் பண்றாங்க. ஃபார்வர்ட் பண்ணி மாட்டினவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பாலு சார் அனுப்பிச்சா நல்லா தான் அனுப்புவார், அப்படி நினைக்கக்கூடாது. கம்போஸ் நீ பண்ணல இல்லை, நீ எதுக்கு இன்னொருத்தருக்கு அனுப்புற? அனுப்பக்கூடாது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்போஸ் பண்ணுறது 4 உண்மை இருக்கும், 2 ஒன்று சேர்த்து விடுவாங்க. இப்போ விஜி பன்னீர்செல்வத்தை பற்றி பண்ண 4, அவரை பற்றி நல்ல அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், 2 சேர்த்து விடுவேன். இது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அப்புறம் போலீஸ் கேஸ் வந்தால் ஃபார்வர்டு பண்ணவும் மாட்டுவான். சத்தனுங்களா? அதனால் இது ஒன்று. இன்னொன்று பாருங்கள், போலீஸ் ஆஃபீஸரு இப்போ கண்ணில் இதெல்லாம் நடந்தது, கேஸை ரெஃபர் பண்ணலை. இப்போ மொபைலில் வருங்க, balu.acp@gmail.com, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வருதுங்க, ஒரு சீட்டிங் மெயில். என்னுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு இப்போ என் பையனுக்கோ பொண்ணுக்கோ தெரிஞ்சதுனாக்க அவங்க அனுப்பலாமா வேண்டாமா? அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போ அது என்னென்னா, இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டு எனக்கு தெரியுதுன்னா, நான் அது நிறைய கேஸில் நடந்திருக்கு. ஷோல்டர் சர்வீஸ் பாஸ்வேர்டை பார்த்து வச்சுப்பாப்புல, பார்த்து வச்சுக்கிட்டு ஏதாவது ஒருத்தருக்கு மேலே தப்பாக அனுப்பணும்னா, இவருக்கு பாஸ்வேர்டு தெரியுமில்ல, மிஸ்டர் ராஜ்குமார் வெப்சைட் மெயின்டெனன்ஸ் இவர் தான், ஏதாவது இருந்தால் அவருக்கு சொல்லி பிடிச்சிருக்க, இவர் தான் ராஜ்குமார். இப்போ இவருக்கு வந்து இவரை நம்ம தப்பாக நினைக்கூடாது. இப்போ இதில் என்னென்னா, அந்த மெயில் வந்து வச்சு ஒருத்தனை சொல்லக்கூடாது, ஐபி அட்ரஸ். இதை தான் 2004 நீங்கள் இதில் போய் பாருங்கள், சுகாஸ் கட்டி கேஸ், அதான் ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு ஐடி ஆக்டில். அதான் முதலே சொன்னார் சார், சீஃப் கெஸ்ட்டு சொல்லும்பொழுது 2004 ஃபஸ்ட்டு கேஸ் நான் எடுத்தது. மிஸ்டர் நடராஜ் கமிஷனர் ஆகும்போது என்னை சைபரில் போட்டாங்க. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் இது வருது, அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன். அந்த கேஸில் கன்விக்ஷன் வாங்கினேன், புரியுதுங்களா? அதை நீங்கள் போய் பாருங்கள், சுகாஸ் கட்டி கேஸுன்னு வரும். ஏன்னா அது ஆண் பேர் சொல்லலாம், பெண் பேர் சொல்லாட்டி கூட அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்.
இதுதான் இதில் வந்தவங்க விட்டுட்டேன். இப்போ என்ன சொல்லிட்டு வந்தேன் நான் உங்களை செக் பண்ணுறதுக்கு கேட்போம். பாட்டு பாடுற அடுத்தது இப்போ என்ன இல்லை இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா ஐபி அட்ரஸ் முக்கியங்கிறது இன்னும் தெரியலைங்க. இப்போ ஒரு சூசைடு நோட்டு நான் ஒருத்தன் இதில் இறந்து போகிறான்னு வச்சுங்க, அவன் சூசைட் நோட் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா அந்த சூசைட் நோட்டை அவன் தான் யார் இறந்தானோ அவன் கிரியேட் பண்ணானான்னு பார்க்கணும். நான் சிபிசியில் இருக்கும்போது ஒரு கேஸ் ஒன்று, அதில் வந்து அமிஞ்சிக்கரையில் எல்லாரும் ஏசி முதற்கொண்டு எல்லாம் சஸ்பெண்டு, எல்லாரும் கூண்டோட, ஏன்னா ஒரு பெண்ணை இது பண்ணிட்டார். அதில் வந்து இருந்த சூசைட் நோட்டு போகஸு. இவங்க போலீஸ் போகிறதுக்கு முன்னாடியே அந்த லோக்கல் போலீஸ் அப்பப்போ கொஞ்சம் அவங்களுக்கு விவகாரம் பண்ண உடனே இவன் என்ன பண்ணிட்டான், சூசைட் நோட்டை எழுதி ஒருத்தன் வச்சுட்டான். இதை சீஸ் பண்ணிட்டு வந்தோடனே இந்த போலீஸோட அராஜகத்தினால் தான் அது இன்னும் அதிகமாக எவ்வளோ சொல்லாமல் சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த சூசைட் நடந்ததுன்னு ஒன்று எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த சூசைட் நோட்டு பொய்ன்னு சொல்லி, ஏன்னா அவள் அன்னைக்கு நான் அந்த இடத்துல போய் விசாரணை பண்ணேன், அங்கே உள்ளே நுழைய முடியல. என் டிரைவரே கிண்டல் பண்ணுறான், சார் உள்ளே நுழைய முடியல நரகல் அவ்வளோதான் என்ன சார் பண்ணுறீங்கன்னா. அந்த கிச்சனில் போயிட்டு ஒரு இதை அரேஞ்ச் பண்ணேன். அந்த பேப்பர் அடிக்கிருப்பாங்க, அது அடியில் சித்ரான்னு அவள் சூசைட் பான் டிக்கெட் இருந்தது. பான் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பார்த்தா அதில் சி இத்தீரான்னு போட்டிருக்கா. இந்த சூசைட் நோட்டில் சி இத்ரா போட்டிருக்கு, தீ அங்கே தீ இல்லை. அப்போ இது போகஸு. நான் அந்த இவனை கேட்டேன், அதாவது கம்பேரிசனுக்கு கையெழுத்து இருக்கணுமே. இப்போ நான் என் கையெழுத்தே இருக்காது, ஏன்னா நான் ஒரு தடவை எழுதுனேன்னா ஒரு தடவை கூட நான் படிக்க முடியாது, ஏன்னா அப்போவே சைபர் கிரைமில் வருவோன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்கிரிப்ட் ஆகிடும். நந்தகுமாருக்கு தெரியும் காலேஜ் பேட்டு. அதனாலே நான் மார்க் அதிகம் வாங்க மாட்டேன், என்னதான் எழுதுனா கூட எழுத்து வரவே வராது. அப்போ ஆண்டா நீ போதுண்டா இவ்வளோதான் அடக்கி, நீ ரொம்ப வாங்கினா இங்கே போடுவேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு போடு, அப்படி அதெல்லாம் போகிறதுக்கு இல்லை. அந்த இல்லை சொல்கிற ஒரு பேச்சுக்கு எழுத்து இருக்காது. அதனால தான் எதுக்கு சொல்ல வரேன்னா நமக்கு என்ன இருக்கோ அது நல்லதாக்காவே இருக்குது. அதனால தான் இப்போ சைபர் கிரைம் 15 வருஷம் ரிட்டையர் ஆன பிறகு நான் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த போலீஸ் வந்து விசாரணை பண்ணாமல் சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க. ஒரு சூசைட் நோட்டில் இப்போ இமெயிலேருந்து வந்திருக்குனாக்க அந்த இமெயிலை வச்சு சொல்ல முடியாதுங்க, ஒருத்தரை சொல்லவே கூடாது. இன்னமும் அந்த ஐபி அட்ரஸை பற்றி தெரியல, ஈவன் ஜட்ஜுக்கே தெரியலைங்க. நான் நல்லா சொல்லுவேன், யாருக்குமே தெரியல ஐபி அட்ரஸா. அங்கே ஒரு அட்வொகேட் சீனியர் அவர்கிட்ட சொல்கிறேன், சார் பாலு சார் சும்மா குழப்பாதீங்க சார், இதெல்லாம் இருந்தால் தான் நான் அக்யூட்டர் அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு வரும், எந்த பொறுப்பு அட்வொகேட்டாக இருந்தாலும் ஜஸ்டிஸ் அது பண்ணுறதுக்கு அதுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும். அந்த ஐபி அட்ரஸ் சொன்னாலே அது அவங்களுக்கு தெரியுது இன்சால்வன்ஸு. இப்போ நான் பிரேயோ வண்டி வச்சுருக்காங்க, அந்த பிரேயோ வண்டி ஓட்டி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, அந்த வெறும் பிரேயோ பால் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொல்ல முடியாது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லணும். சரிதானுங்களா? விட்டஸ் அதானே பார்ப்பான், இந்த வண்டி வந்து மோதிட்டு போச்சுன்னு சொல்லுவான். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாமல் போட்டால் எந்த ஆக்சிடென்ட் கேஸாக சார்ஜ் ஷீட் எடுத்துப்பாங்களா? இந்த ஒரு இது அதாவதுங்க, ஒரு பொருள் புரியலன்னா வெயிட்டு தெரியணும்னா திராசை வச்சுக்கணும், இந்த பக்கம் வெயிட்டு 1 கிலோ கல்லும் இதை வச்சு, அதுதானேங்க. சைபர் கிரைம் இப்படி கம்பேர் பண்ணி யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இதுதான் கொடுமையாக தெரியுது. இந்த கொடுமைன்னு வச்சதுக்கு எனக்கு பல கொடுமைகள் நடந்திருக்கு. நான் எவிடன்ஸ் கொடுக்கும்போதும் சரி, இது மாதிரி கோர்ட்டில் உட்காந்துருக்கு, இந்த ஐபி அட்ரஸ்னா தெரியல, ஐபி அட்ரஸ்னா என்னன்னு தெரியல. அப்போ என்னங்க இத்தனை வருஷம் கழிச்சு பண்ணீங்க நீங்கள்? என்னுடைய சார்ஜ் ஷீட்டில் அவங்க ஜஸ்டிஸ் சத்ரபதி ஜஸ்டிஸ் பரத சக்கரவர்த்தி எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க, அதான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு. அதில் அவர் சொன்னார், பாலு சார் என்ன சார் சார்ஜ் ஷீட்டை வந்து அந்த நகர முடியாத அளவுக்கு ஆரிஜினேட்டிங் ஐபி அட்ரஸ் சொல்கிறீங்க, இப்போ இருக்கிறவங்க அந்த லேப்டாப் தொலைஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர் தொலைஞ்சு போச்சுன்ட்டு வர்றாங்க, எப்படி சார் அப்படி? அதாவது எல்லா மனிதனுக்கும் எல்லாம் முடியும், மனது இருக்கணும். இப்போ என் டாக்டர் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. நான் சொல்கிறேன், எம்சி உன்னை பற்றி மேடம்லாம் அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் உன்னை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட நிற்க மாட்டேங்கிறியா, எனக்கு கேட்கவும் மாட்டேங்கிறியா அப்படின்னா. நேற்று ஏன்னா அவள் ஒர்க்கு ஜாஸ்தி, அதை பார்த்து நைட்டு தூங்கியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவள் அங்கேருந்து எனக்கு மெசேஜ் போகிறான், அப்பப்போ எழுந்திருப்பான்னு வச்சுக்கப்பா, அப்பா நீங்கள் தூங்கணும்னு போடுறான். இவள் வந்து அதை ரெடி பண்ணிக்கிட்டு டாக்டர் வர்றாங்க. அதாவது இன்வால்மெண்ட் இருந்தால் எந்த மனிதனும் சக்சீட் பண்ணலாம். இதில் என்னென்னா முதல்ல சொன்னல, இப்போ இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து அவர் சார் முதலே சொன்னால் யூடியூப்பில் போட்டிருக்கோம், அது பாருங்கள். நீங்கள் ஒரு 10 பேருக்கு அம்பாசிடராக இருங்க, சொல்லுங்கள், அப்படியே போடாதீங்க. நீங்கள் இதை கற்றுக்கலாங்க. எனக்கு இதில் போடும்போது என் சன்னே கேட்டான், பாலு சார் அப்பாவை போட்டாங்க, அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. இல்லை அவன் வந்து ஃப்ராங்காக உண்மை சொன்னது, அது இருக்கட்டுங்க, நான் இன்னொருத்தர சாப்பிட்றேன்,
அவர் பிரேமானந்த் எனக்கு அவருக்காக விட்டு கொடுத்துட்டார். அதாவது என்னென்னா, இன்னும் ஒரு சன்னு சொன்னதுக்கு உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய கோர்ஸ் படித்தேன். சிங்கப்பூர் 2 தடவை போனேன், இன்டர்போல், எந்த ட்ரைனிங் வந்தாலும் போயிடுவேன். அப்போ வந்து எல்லாராலையும் எல்லாம் முடியும். அப்போ நான் கம்ப்யூட்டர் கிட்ட போக மாட்டேன்னு வச்சுங்க, அது ஒரு கதை. அதை முடிச்சிடுவான். நான் பாட்டை முடிச்சிடறேன் வேகமாக. கண்ணிலே கண்டதும் உண்மையாய் தோணுது, காதிலே கேட்டதும் நம்பவே தூண்டுதான். ஏன்னா லாட்ரியில் அடிச்சுட்டு சொன்னார்ல, லாட்ரியில் அடிச்சுதான். லாட்ரி சீட்டே வாங்கல உனக்கு லாட்ரி. அதாவது மனிதன் கண்டுபிடிச்சதான் பணம். பணத்தை தேடி போகாது. இங்கே கூட சொன்னாங்க, எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ண தெரியலன்னாங்க. யாரும் பணம் கட்ட வேண்டாம். யாராவது ஒரு நல்லவங்க இருப்பாங்க, ஸ்பான்சர் பண்ணுவாங்க. யாராவது நல்லவங்க, அவர் இவர் இருக்கார்ல, மிஸ்டர் ஆர்பிஐ ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன், அவர் பேசுறதுக்கு கூப்பிட்றோம். அவர் என்னன்னு கூட கட்டுக்கிறது இல்லை. அவர் கால் 5000, என்னால் முடிஞ்ச 5000 அனுப்பிச்சிருக்கேன்னாரு. அவர் மிஸ்டர் மோகன் இங்கே இருக்கார், வந்திருக்காலும் தெரியல, அவங்க ஒரு பேர் 2000. இன்னும் வேணாலும் சொல்லுங்கன்னாங்க. அதாவது மனிதர்களில் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை தான் சொன்னாங்க. அவர் ஜஸ்டிஸ் மதுரையில் நடத்தும் போதே அவங்க ஜஸ்டிஸ் தண்டபாணி சொன்னாங்க, 10 பேர் தான் தப்பானவன், ஆனால் எல்லாம் நல்லவங்க தான். ஆனால் கண்டு இருந்தும் குருடராய், காது இருந்தும் செவிடராய், நமக்கு என்ன. இப்போ நான் கூட நமக்கு என்னன்னு இருக்கலாம், வீட்டில் படுத்து தூங்கலாமா? அதனால காதிலே கேட்டது நம்ம தான் தூண்டும். ஏன்னா என்னதுக்கு தூண்டுது? ஆசை. அதுங்களா ஒரு பயம். அது அடுத்தது இதுக்கு கண்ணிலே கண்டதும் உண்மையாய் தோணுது, காதிலே கேட்டதும் நம்பவே தூண்டுது, என்னான்னு தெரியலே சொன்னாலும் விளங்கலே, என்னான்னு தெரியலே சொன்னாலும் விளங்கலே, என்னை போலே ஏமாளி எவனும் இல்லை. இது ஏமாளி நான், இந்த ஏமாளி நான். அடுத்த ஏமாளிக்கு என்ன வர்றேன் உங்களுக்கு. இது ஏன் ஏமாளினா, எத்தனை தரம் வந்தாலும் திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட சொன்னேன், இந்த படம் ஓடன அந்த எம்ஜிஆர் சொன்ன மாதிரி நாடோடி மன்னல்ல, இதில் கூட்டம் கூடலைன்னா இதோட லாஸ்ட், இனிமேல் எல்லாம் வர்ச்சுவல் மீட்டிங் தான். ஏன்னா நான் சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்றதுக்கோ யாருக்குமே வந்து பர்சனலாக இப்போ இன்வைட்டும் பண்ணதில்லை. மெஸ்ஸு தான், வாட்ஸ்அப் தான். இவங்க யாரும் நீ எல்லாத்துலேயும் போடுறேன், எப்படி இருந்தாலும் வர்றதுங்கிறது இல்லை. ஏன்னா இதில் இதை சொல்லும்போது இன்னொன்று சொல்லிடுறேன். இவர் சிஎஸ்ஆர்னு சொன்னாங்கல்ல, இப்போ என்ன கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த சிஎஸ்ஆர் 2% நெட் ப்ராஃபிட்டில் கொடுக்கணும்னு சட்டம் வந்துடுது, அதனால் கொடுக்குறாங்க. ஆனால் ஹெச்எஸ்ஆர்னு ஒன்று, இதை நானாக டெவலப் பண்ணது, ஹியூமன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எத்தனை பேருக்கு இருக்குது? தானாக இருக்குது. இப்போ எனக்கு 60 முடிஞ்ச பிறகு இன்னும் ஒரு 80, இன்னும் 20 வருஷம் இருப்பேன், 80 வரைக்கும் இருப்பேன். அந்த 20ல் 14 வருஷம், இந்த 14ங்கிறது ராமன் காட்டுக்கு போனார், 14 லைஃப், அந்த 14ங்கிறது மேஜிக்கு. இப்போ எனக்கு தோணுச்சு இது ஒரு சட்டம் வரணும். ஒவ்வொரு மனிதனும் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்லீஸ்ட் நீ இப்போ அவேர்னஸ் பண்ணலன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கய்யா அப்படின்னு உங்களை சொல்லலை வர. இப்போ எனக்கு என்ன, இதான் கொடுமை. நம்ம இவ்வளவு சொல்றோமே, கார்பரேட் சோஷியல், இதுக்கு ஒரு சட்டம் வரணும். என்ன ஹெல்மெட் போடணும்னா உங்களுக்கு தான், அதுக்கு ஒரு சட்டம் வரணும், அதை பாதுகாக்க போலீஸ் வரும். அப்ப கார்பரேட்டுக்கு போட்ட மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் 80 வயது வந்தா 20 வருஷம், அந்த 20 வருஷத்துல அதுதானங்க பாரதியார் பாடிக்கார், என்னைக்கு பாரதிதாசன் அந்த பாட்டு. அது அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன், நான் தான் மறதியாள். அதில் வந்து டெய்லி என்னென்னா, இன்னைக்கு எந்த கரிகாக்காரன் வந்தானா, அது வந்தானா, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. பொது தொண்டு என்னையா செஞ்ச? செய்யலை இல்லை. சரி பணம் இருக்கா, நீ பணத்தை கொடு. உழைப்பு இருக்கா, உழைப்பை கொடு. ஒன்றுமே செய்யாமல் வந்தான், எதுக்கு வந்தானே தெரியாமல் வந்தான் போனான். சில பேர் எதுக்குன்னு தெரியாமலே பிறந்து அதுக்கு இந்த அவங்க பேசுவாங்க, எப்பா எதுக்கு வந்தானே தெரியல, சேர்த்து எல்லாம் போட்டுவா. எதுக்கு பிறந்தான், எதுக்கு வந்தான்? ஒரு மனிதன் வாழ்ந்தான், அதுக்கப்புறமும் அதை பற்றி பேசணும், அது மாதிரி ஏதாவது செய்யணும். அதனால் இந்த ப்ரோக்ராம் இதுமாதிரி நடந்தால் கொஞ்சம் வாங்க. ஹியூமன், இப்போ எனக்கு வந்து ஹியூமன் சொன்னால் வீட்டில் கொஞ்சம் பர்மிஷன் இருக்கணும். இப்போ ஏங்க பேரனை பார்த்துக்கலாம், பேத்தியை பார்த்துக்கலாம், அந்த வேலையை பார்க்கலாம், பேத்தியை கொண்டு ஸ்கூலில் விடலாம். நீ இருமா, நான் இது கொஞ்சம் இருக்கிறத வச்சே சொல்லிவிடுவோம். வந்து எனக்கு இவங்க எல்லாம் எழுந்து நிறுத்துனா தான் நிறுத்துவேன். இப்போ என்ன 2-3 வயசு சொல்லிடுறேன், ஏன்னா அடுத்த சான்ஸு. இப்போ எனக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. யார்? டாக்டர். வீட்டில் இல்லாட்டி சும்மா கடங்க, என்னங்க அந்த சைபர் கிரைம்னு எதுக்கு போகிறீங்க, அந்த பிள்ளைய கொண்டு விட்டுட்டு வாங்க. நான் என் சன்னிட்ட சொல்லிடுவேன்,
அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 60 வயசில் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நான் சமுதாயத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுலாம் நான் இருப்பேன்னு சொல்கிறேன். இந்த பாட்டை மட்டும் முடிச்சிடறேன். ஏன்னா நீங்கள் பழைய பாட்டுங்க, இப்போ இந்த சொன்னல ஒரு கேஸ் வந்து அப்படியே எடுத்துக்கூடாதுன்னு, நல்லவன் வாழ்வான்னு ஒரு படம், அதில் எம்ஜிஆர் மேலே கொலைப்பழி வரும். அவர் செய்யலை, எம்ஆர் ராதா தான் செஞ்சுருப்பார். அதை வந்து அப்புறம் அவர் தப்பிச்சு போய் கொண்டு வர்றாரு. அப்போ ஜட்ஜு வந்து அதை வந்து போலீஸ் ஆஃபீஸர் நம்பியார், அவர் போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துருப்பார், அதை வந்து கொண்டு வருவார் உண்மையான. அப்போ ஜட்ஜு சொல்லுவாங்க, இது போல் போலீஸ் ஆஃபீஸர் இருந்தால் நாடு இருக்கும். போலீஸ் ஆஃபீஸர் இருந்தால் அங்கே முக்கியம். ஜட்ஜு வந்து அங்கே வந்து கண்டிஷன் கொடுக்கறது அது இல்லை, போலீஸ் ஆஃபீஸர் தான் கண்டுபிடிக்கணும். இவர் அந்த சூசைட் கேஸ் சொன்னல சார், உங்களுக்காக நான் அப்படியே போட்டேன், அப்படியே போடுறதுக்காக ஒன்றா வச்சுருக்கேன், அப்படியே போடுறதுக்கு இல்லை, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு புறம். அடுத்தது இப்போ அந்த ஒன்றுமே புரியல ஏமாளி நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது காதிலே கேட்டதை வைரல், கண்ணிலே பார்த்ததை ஃபார்வர்டில் தண்ணிலே, கண்ணிலே காதிலே கேட்டதை வைரல் ஆக்கினேன், தப்பென்று தெரியலே, நியாயமும் புரியலே. இந்த பாட்டுக்கு வர ஏமாளி நம்ம நீங்கள், என்னை போலே ஏமாளி எவனும் இல்லை, ஒன்றுமே புரியலை இனத்தை. அடுத்து பாடுவது பாருங்க, ஓடிபி கேட்டவன நண்பன் என்று நம்பினேன். யார் ஃபோன் அப்புறம் பேசுங்க, அது ஏன்னா மைக்கை விட அது நம்ப வருது. ஓடிபி கேட்டவன ஏங்க ஓடிபி யாருங்க கேட்பா? கேட்கவும் மாட்டாங்க. கேட்டான்னா விரோதி தான், உனக்கு வைக்க போகிறான் ஆப்பு. ஓடிபி யாராவது கேட்பாங்களா பேங்கில்? ஓடிபி இது ஒன் டைம் பாஸ்வேர்டு, உங்களுக்கு உள்ளது சார், நீங்கள் அதை ஷேர் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஓடிபி கேட்டவன நண்பன் என்று நம்பினேன், தப்பான தகவலை நிஜம் என்று எண்ணினேன். அச்சா, பேராசை வெறியிலே, அங்கே பெண்ணாசை வெறியில நான் மாற்றிட்டேன், பேராசை வெறியிலே மெய்ப்பொருள் தெரியலே. மெய்ப்பொருள் தெரியல, என்ன உண்மைன்னு. இப்போ நாங்கள் மதுரை போனால் ஒரு ஹோட்டலில் தங்குங்கன்னு சொல்கிறேன், அது என்னோட ரிலேட்டிவ் தான் இருக்கும். மெய்ப்பொருள்னா எப்பொருள் யார் யார் வாய்க்கா அது பதிலே சொல்லிட்டேன். பொருள் அதான் பேராசை வெறியிலே மெய்ப்பொருள் தெரியலே. இது நீங்கள் என்னை போலே ஏமாளி எவனும் இல்லை, இதெல்லாம் நீங்கள் பாடி இது கேட்கவே ஆச்சுங்களா. அப்புறம் அடுத்தது சுயமாக நடக்கலை. நீங்களே வந்து சுயமாக நடந்தான்னாக்க, இப்போ பாஸ்வேர்டு ஜிமெயிலில் லாக்இன் பண்ணுறீங்க, லாக் அவுட் பண்ணுங்கள், அதில் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சுங்க. பாஸ்வேர்டு இது சுயமாக நடக்கலை, சுதந்திரம் கிடைக்கலை, பாஸ்வேர்டை காக்கலை, கடமையும் தெரியலை. பாஸ்வேர்டு ஒன்று தாங்க உங்கள்கிட்ட இருக்கிறது, அதை மாற்றிக்கிட்டே இருங்க. மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனை நீங்கள் ஏமாற்றலாம், இல்லாட்டி உங்களை ஏமாற்றிடுவான். பாஸ்வேர்டை மாற்றிக்கிட்டே இருங்க. அப்புறம் அக்ரின்னு சொல்லிட்டேன், அத்தனைக்கும் போனது. எதுக்கு அக்ரின்னு சொல்லிட்டீங்க? எனக்கு ஒரு ஆப்பு வேணும். ஆப்பு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் திருடத்தனங்க கொடுக்குறான், அது என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? அது கொடுத்துட்டீங்க. அக்ரின்னு சொல்லிட்டேன், அத்தனையும் போனது, அப்போது புரியலை, இப்போது புரியும். ஏன்னா பிசிக்கலாக இப்போ இந்த மொபைல் எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுங்க, இது திருட்டுன்னு தெரிஞ்சிடும். தகவலை திருடுனா உனக்கும் இருக்கும் அவனுக்கும் இருக்கும். இது அவ திருட்டு போச்சுன்னு சொல்கிறதுக்கே நீ அதுக்கு வச்சுருந்தா தான் தெரியும். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஒன்றுமே இதை முடிச்சுட்டேன் சத்தப்படாது. அடுத்தது தகவலே வெல்லுது, தகவலே வெல்லுது, விழித்தா கிடைக்கும். தகவலே வெல்லுதுன்னா என்ன தன்னா? யார் தகவல்? ஹேக்கர், அவன் தகவல் வெல்லுது. அப்போ எப்போ உங்களுக்கு கிடைக்குது சுதந்திரம்? விழித்தா கிடைக்குது. இந்த முடிச்சுட்டேன் ஒரு 2 வரி. மானுடம் நின்றது. இப்போ என்னன்னா, மானுடம் நின்றது சுதந்திரம். மானுடம் அங்கிறது வேற, மானுடன்கிறது வேற, மனிதன் வேற. மனிதன்னா தன்னை பற்றி சிந்திப்பான், மானுடன்னா உடன் இருக்கிறது சிந்திப்பான். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ மானுடனா எல்லாரும் இருந்துட்டு, இப்போ நான் தவறே செய்யலைன்னா எல்லாம் அவன் பார்த்துப்பான்னு முதல்ல சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் டிஜிட்டல் பார்த்துக்கிட்டு இருக்கு, சத்தானுங்களா? அப்போ எல்லாம் டிஜிட்டல் பார்த்துக்கிட்டு இருக்குனாக்க, நீ நல்லது செஞ்சேன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவர் ஜஸ்டிஸ் பிஎன் ப்ரொஃபஸர் சார் எங்கே போனா என்ன சார், நான் எங்கே வந்திருக்கேன்னு ஒய்ஃபுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் வேறு எந்த தப்பான இடத்துக்கும் போகல. பால் உன்னை வச்சு சொல்லாங்க, பிரவேசிக்கிறது முக்கியம் பாரு, அது வேறு ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கட்டும். அப்புறம் அதனால் இப்போ என்னென்னா, மனிதன் வந்து மானுடனாக வரணும். நீங்கள் உடன் எல்லாரையும் ஆட்சியில் வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் மானுடன். இப்போ இவர் விவேகானந்தன் உடன் நிறைய பேரை மெம்பர் ஆக்கியிருக்காரு. காலைல ஃபோன் பண்ணுறாரு, சார் உங்கள் டாக்டர் நல்ல வேலை செய்கிறாங்க, அவங்களையும் மெம்பர் ஆக்கிடலாம். மெம்பராக இருந்து பிரயோஜனம் இல்லை, அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி நமக்கு இந்த மாதிரி சொல்லணும்.
மானுடன் நின்றது. இப்போ பாருங்க, சுதந்திரம் கிடையாது. இப்போ என்னன்னா, இப்போ எல்லாரும் இங்கே பாடுங்க ஒரு எனக்காக. மானுடன் நின்று எல்லாமே புரியுது, எல்லோருக்கும் தெரியுது. பாடுங்க. எல்லோருக்கும் தெரியுது. இப்போ என்ன ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எப்போ ஏமாறுவான்? விழிப்போடு இருந்தாலே ஏமாற்றம். இப்போ ஹாப்பி மூடுக்கு வந்தாச்சு. முதல்ல சோக மூடில் ஆரம்பித்தோம், ஒன்றுமே புரியலன்னு. இப்போ ஹாப்பி மூடு. எல்லாமே புரியுது இணையத்தில், எல்லாமே புரியுது. பாடுங்க விவேகானந்தன். நீங்கள் தான் நிறைய பேர் மெம்பர் சேர்த்தீங்க. எல்லாமே புரியுது இணையத்தில், எல்லாமே. ரொம்ப மன்னிக்கணும், அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது வந்து தானாக வருது, அது வந்து சொல்லி கொடுத்து வராது. இதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சைபரில் யாருமே வந்து ஐஓஐயில் ஏமாறலன்னு வரணும். ஐஓஐயில் அட்டன் பண்ணால ஏமாறணும். இந்த இடத்த சூஸ் பண்ணது இதுக்கு தான் வந்தேன். ஏன்னா இதில் சீனியர் சிட்டிசன் நிறையா இருக்காங்க. ஐஓஐயில் வருவாங்கன்னாக்க என்ன போஸ்டர் வச்சு என்ன பல்ட்டி அடித்து பார்த்துட்டேன். அதனால் இனிமேல் அடுத்த இதுக்கெலாம், ஏன்னா இப்போ கூட்டம் கொஞ்சம் கூட இருக்குது, அடுத்த தடவை நடத்தலான்னு பார்க்குறேன். அவர் பிரதர் வந்துட்டார். சரிதானா? அதான் இப்போ பரவாயில்ல ஒரு கூட்டம். நான் சொல்கிறேன், மற்றவங்க ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்டம் கண்டுடும். நீங்கள் ஆடணும். நான் கூட சொல்லுவேன் பேத்திக்கிட்டேன். இப்போ இதுக்கு சொன்னேன்ல, இந்த ஹெல்மெட்டுக்கு அந்த மாதிரி மொபைல் ஃபோனுக்கும் இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணோம். குழந்தைகள் யூஸ் பண்ணலைன்னா அப்பாவுக்கு 10,000 ஃபைன். சரி, இதோட முடிச்சுக்கிறேன். வணக்கம்.